பொய்யான வழக்கு. காலெல்லாம் விழுந்தாத 1 கிலோ அந்த கஞ்சி வச்சு ஜெயிலுக்கு கோர்ட்டுக்கிட்டுன்னு போயிட்டு விக்கிறாங்க இவங்க. அந்த நேரம் நான் என் 2 குழந்தைங்கள தான் நினைச்சு பார்த்தேன். கட்டணூர் சரிந்தா இந்த மாதிரிலாம் நம்ம கஷ்டப்பட்டுருப்போமா. கோர்ட்ல போனோடனே இந்த மாதிரி ஜட்ஜி கிட்ட சொன்னோடனே அவரு 15 நாள்ல பெயில் குத்துறோம் போன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. சரின்னு உள்ள போனோடனே ஒரு துணி இல்லாம எல்லாத்தையுமே கலட்டிட்டு செக் பண்ணாங்க. போன அன்னைக்கே சாப்பாடு எனக்கு பிடிக்கவே இல்லை. வண்டுலாம் இருந்துச்சு, அதுல சாப்பாடு கீழே கொட்டிட்டேன் நானு. உனக்கு என்ன இவ்வளவு திம்புறா அப்படின்னு சொல்லிட்டு ஏந்து உட்கார மாட்டேதான் முடியும், நிக்க முடியாது, அந்த செவுரு இடிக்கும். 1 வாரம் அதுலயே போட்டாங்க. வாந்தி வந்துரும் சாப்பிடும் போதே. லேடிஸ் எல்லாம் ஒரு மாதிரி தப்பு பண்ணின்னு அந்த மாதிரி கட்டி பூச்சின்னு கால் போட்டுன்னு அவங்க பண்ணி ஏதோ பண்ணின்னு இருக்குங்க. ஒன்னாவே ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு ஒன்னாவே விட்டு துணி இல்லாம கட்டி பூச்சின்னு பாத்துக்கோங்க. ஒன்னும் லேடிஸும் அது மாறல இது பண்ணின்னு பாத்துக்கோங்க. வாழைப்பழம் எல்லாம் வரும், அதெல்லாம் இது நீ இப்ப பண்ணிதான் அவனு ஒரு மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம் சொல்லிட்டு அந்த மாதிரிலாம். அந்த சுகர் ஊசி வருதுங்க, அந்த மெலிசா இருக்குமே, அந்த ஊசிய வாழைப்பழ தோல் லைட்டா உரிச்சிட்டு அதுல சொருவி எத்துன்னு வந்ததுங்க. மருந்து எத்துன்னு வந்துட்டு அதை அச்சிட்டுதான் இந்த மாதிரி இந்த தப்பு பண்றது இதெல்லாம் பண்ணுன்னு அதுங்க கூட இருக்குதோட அந்த ஒத்த செல்லிலே இருந்துடலாமோன்னு தோணுச்சு.